கழகத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் டைலர் பாலன் அவர்களே, இந்த மேடையிலே பங்கேற்று உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் தோழர் என் சந்திரசேகரன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நகர செயலாளர் தோழர் மேவை சண்முகராஜ் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் தோழர் ஆறுமுகம் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நகர செயலாளர் தோழர் என் மாதேஸ்வரன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நகர செயலாளர் கே வி ராசேந்திரன் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் தோழர் நங்கவள்ளி அன்பு அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற அண்ணாதுரை அவர்களே, பெருமளவு திறந்திருக்கின்ற இனமான தோழர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கம். பெரியார் திராவிடர் கழகம் உங்களுக்கு தெரியும். பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய மேடை என்று சொன்னாலே அந்த மேடையில் தேர்தல் அரசியலை பற்றியும் அரசியல் கட்சிகளை பற்றியும் விவாதங்கள் அவ்வளவு அதிகமாக இருக்காது. மாறாக பல்வேறு சமூக பிரச்சினை பற்றியும் தமிழர் சமுதாய இழிவு பற்றியும் பெரியாருடைய கொள்கைகளை பற்றியும் பேசி வந்த ஒரு இயக்கம் இன்றைக்கு இந்த தேர்தல் களத்தில் முனைப்போடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த தேர்தல் களத்தில் தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்ற ஆவேசத்தோடும் உத்வேகத்தோடும் இன்றைக்கு களம் இறங்க இருக்கிறது. ஏன் என்பதை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அண்டையிலே ஈழத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலையில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் சாகடிக்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதத்திற்கு பிறகு இதுவரை 7000 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 17,000த்திற்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்கின்ற நெஞ்சம் பதறுகிற செய்திகள் இன்றைக்கு உலகத்தையே துடிக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. உலகமே துடித்து மனித அளவலங்கள் இப்படி அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்று கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான இனப்படுகொலையை நடத்தி கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை கேட்டு வந்து கொண்டு அந்த கட்சிக்கு ஆதரவாக அவர்களை தூக்கி சுமக்குகிற ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அணியிலே இருக்கிற கட்சிகள் தமிழ் இனத்திற்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த துரோக சக்திகளை தமிழின மக்கள் அடியோடு வேரும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவேசம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கட்சிகளை கடந்த ஒரு உணர்வாக மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசுகிற கூட்டங்களை பார்த்தாலே, அந்த கூட்டங்களுடைய ஒளி காட்சிகளை பார்த்தாலே உங்களுக்கு நன்றாக தெரியும் எவ்வளவு மக்கள் சக்தி இன்றைக்கு அந்த கருத்துக்களை கேட்க திரண்டு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏன் அந்த மக்கள் சக்தி இவ்வளவு தவறாக அங்கே வந்து கொண்டிருக்கிறது? எங்களை போன்ற பெரியார் வழி வந்தவர்கள் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீண்ட நெடுங்காலமாக ஒரு பெரிய முரண்பாடுகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறவர்கள். அகில இந்திய அண்ணா திராவிட கழகம் ஏதோ நம்முடைய இனத்தினுடைய ஒரு பகை சக்தியாக கருதி அதை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்பதிலே களத்திலே நின்ற எங்களை போன்ற பெரியார் இயக்க தொண்டர்களே, இன்றைக்கு அந்த அணிக்கு ஆதரவாக நாம் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியான முடிவை தமிழகத்திலே நாங்கள் ஏன் வலியுறுத்துகிறோம் என்பது சொன்னால் அதற்கான நியாயமான காரணங்கள் இருக்கிறது. அந்த நியாயமான காரணங்களின் உணர்வுகளை இன்றைக்கு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் இன்றைக்கு பிரதிபலித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஈழத்திலே எல்லாமே முடிந்துவிட்டது. ஈழ பிரச்சனை போராட்டம் என்பதே அநேகமாக ஒரு முடிவும் தருவாயில் வந்துவிட்டது. இனி பிரபாகரன் சில நாட்களில் பிடிபடப் போகிறார். வளையத்தில் சிக்கிவிட்டார். சுற்றி வளைத்து விட்டது. பிரபாகரனை நோக்கி படைகள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு நாள் அல்ல 2 நாள், இன்னும் 48 மணி நேரம், இன்னும் 24 மணி நேரம் என்று ஒரு மாதத்திற்கு மேற்பாக தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் திட்டமிட்டு ஒரு செய்தியை பரப்பிக் கொண்டே வருகின்ற ஒரு நேரத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் அவர்கள் இந்த உளவுத்துறை பரப்புகின்ற பொய் செய்திகளை சுமந்து கொண்டு நெஞ்சிலே ஏற்றிக்கொண்டு ஏதோ இந்த பிரச்சனை முடிந்துவிட்டது, தோற்று போய்விட்டது, இது எல்லாமே முடிந்துவிட்டது என்பதைப் போல கருதி கொண்டு தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கிற அந்த இன துரோகத்தினுடைய நச்சு கருத்துக்களை மக்கள் மன்றத்திலே ஒவ்வொரு நாளும் குழப்பமாக பேசிக்கொண்டு
இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஈழத்திலே இருக்கிற தமிழ் மக்கள் மிகப்பெரிய கடும் வழியை தாங்கிக் கொண்டிருக்கிற மக்கள், உலகம் முழுவதும் போராடிக் கொண்டிருக்கின்ற மக்கள், தமிழ்நாட்டிலிருந்தும் இப்படி ஒரு அவலக்குரல் ஆட்சியில் இருப்பவரிடம் கேட்கிறதே என்று கதிகலங்கி இருக்கின்ற ஒரு நேரத்தில் தமிழகத்திலே இருந்து ஒரு குரல் இன்றைக்கு கம்பீரமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கம்பீரமாக ஒரு குரலை மேடைதோறும் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் ஈழ மக்களுக்கான ஒரே பிரச்சனை, ஒரே தீர்வு தமிழ் ஈழத்தை அடைவதுதான் இருக்கிறது. எனவே தமிழ் ஈழத்தை அடைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து காட்டும். எங்களை நீங்கள் ஆட்சியில் அமர்த்துவீர்கள் என்று சொன்னால் இந்திய ராணுவத்தை அனுப்பி அங்கே தமிழர்களுக்கென்று ஒரு தனி நாடை நான் உருவாக்குவேன் என்ற ஒரு விளக்கத்தை அவர் முன்வைக்கிறார் போது உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்கள் ஐயோ நாம் அனாதையாகிவிட்டமே, 10 மைல் 12 மைல் அளவிற்கு நம்மை சுருக்கி விட்டார்களே, இனிமேல் இவர்கள் செய்வதற்கு ஏதுமில்லை, தோற்று போய்விட்டது, முடிந்து விட்டது என்று மங்களம் பாடினார்களே. இப்படிப்பட்ட ஒரு அவலமான சூழ்நிலையில் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட ஒரு உரிமை குரல், எந்த லட்சியத்திற்காக நாங்கள் 30 ஆண்டு காலமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நகர்த்திக் கொண்டிருந்தோமோ அந்த முழக்கத்தை எங்களுக்கு நம்பிக்கையோடு முன்வைக்கின்ற ஒரு தலைமை குரல் இன்றைக்கு கேட்கிறது என்பதில் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் பூரித்து போய் ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்ற தமிழர்களும் லண்டனில் வாழ்கின்ற தமிழர்களும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நாங்கள் அமைக்கப் போகின்ற தமிழகத்தினுடைய தாயாக உங்களை கருதுகிறோம் என்று கண்ணீர் மல்க இன்றைக்கு கடிதம் எழுதுகின்ற நிலைமைக்கு இன்றைக்கு வரலாறுகள் திரும்பி இருக்கிறது. நியாயங்களை நாங்கள் பேசியாக வேண்டும், உண்மைகளை நாங்கள் பேசியாக வேண்டும். நாங்கள் யாரிடமும் சில அத்தாட்சி பத்திரங்களை வாங்கி ஒட்டிக்கொண்டு அதற்காக வாக்கு கேட்க வேண்டிய அவசியம் பெரியார் திராவிட கழகத்திற்கு கிடையாது. பெரியார் திராவிட கழகத்தினுடைய பார்ப்பன எதிர்ப்பு கொள்கையில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்கப் போவதில்லை. அதை நாங்கள் செயல்பாடுகளில் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறவர்கள், சந்தர்ப்பத்திற்காக ஏதோ ஒரு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து அவர்களுக்கு துதிபாட வேண்டும் என்ற அவசியம் இல்லாதவர்கள் பெரியார் திராவிட கழகத்து தோழர்கள். எனவே எங்களுடைய உள்ளத்திலிருந்து ஏற்படுகிற இந்த உணர்வுகளை நாங்கள் இன்றைக்கு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம், வரலாறு எங்கள் மீது இன்றைக்கு சுமத்தி இருக்கிறது. தோழர்களே, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஈழ பிரச்சனைக்கும் உள்ள தொடர்பு என்ன, அதனுடைய நீண்டகால பாரம்பரிய வரலாறு என்ன, இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு இந்த அணியிலே இருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி அது நடத்துகிற ஒரே தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சி. அந்த மக்கள் தொலைக்காட்சி ஒன்று மட்டும் இன்றைக்கு நாட்டில் இல்லை என்று சொன்னால் ஈழத்தமிழன் இன்றைக்கு இவ்வளவு இன்னல்படுகிறான் என்கிற பிரச்சனையை நாட்டிற்கு தெரியாமல் எச்சரிக்கை செய்யப்பட்டார். தமிழ் ஓசை என்கிற ஒரு பத்திரிகை மட்டும் இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால் தமிழனுக்கு உண்மைகள் வெளியில் வராமல் போயிருக்கக்கூடிய ஒரு அவலம் இன்றைக்கு வந்திருக்கும். தமிழன் தமிழர் என்று சொல்லிக் கொண்டு தொலைக்காட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி, அதற்கு போட்டிக்கடை வைத்துக் கொண்டு இன்றைக்கு கைகுலுக்கிக் கொண்டிருக்கின்ற கலைஞர் தொலைக்காட்சி, இந்த 2 தொலைக்காட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு ஈழத் தமிழர்களுடைய பிணங்கள் விழுந்து கொண்டிருக்கிறதே, அந்த பிணங்களை பற்றிய செய்திகளை கடந்த 2-3 மாத காலத்தில் அந்த தொலைக்காட்சியை பார்த்தவர்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். ஒரு நாளாவது அந்த செய்தியை பற்றி நீங்கள் ஒளிபரப்பியிருப்பீர்களா? மக்கள் மன்றத்தில் அந்த அவலத்தை நீங்கள் படம் பிடித்து காட்டியிருப்பீர்களா? சிரிப்பொலிக்கு அலைகளை எழுப்பி மக்களை சிரித்துக் கொண்டிருங்கள். மாநாட மயிலாட காட்டுகிறோம், அரைகுறை நடனத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருங்கள். தமிழ்நாட்டு மக்களை உங்களுக்கு ₹1 அரிசி போட்டு விட்டோம், சாப்பிட்டு விடுங்கள். டாஸ்மாக் கடை திறந்து விட்டோம், மகிழ்ச்சியாக இருங்கள். தொலைக்காட்சி கொடுத்து விட்டோம், வீட்டிலே பார்த்துக் கொண்டிருங்கள். இதையெல்லாம் விட்டுவிட்டு உங்களை எவன் ஈழத்தமிழருக்காக கவலைப்பட சொன்னான்? எவன் உங்களுக்கு ஈழத்தமிழருக்காக கண்ணீர் உடைக்க சொல்கிறார்? உன்னுடைய பிழைப்பை பார்த்துக் கொண்டு நீ போ, எனக்கு ஓட்டை போட்டுக் கொண்டு இரு, நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் என்கின்ற ஒரு இன துரோகத்தை தான் இன்றைக்கு இந்த 2 தொலைக்காட்சிகளும் இன்றைக்கு போட்டி போட்டுக் கொண்டு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிற அவலத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே இன்றைக்கு பார்ப்பன பத்திரிகைகள், பார்ப்பன பத்திரிகை என்று சொல்லுகிறோம். இந்து பத்திரிகை அவன் சிங்கள அரசாங்கத்தினுடைய அதிகாரபூர்வமான பத்திரிகையாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு பத்திரிகை. இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு விருதை வாங்கி மாற்றிக் கொண்டிருக்கிறான். சிங்கள ரத்னா என்கிற அரசு விருதை, சிங்கள விருதை வாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு பத்திரிகை. அவன் தமிழர்களுக்கு எதிராக எழுதுகிறான். சரி, ஆனால் தமிழர் நடத்துகிற